பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம திருத்துவத்தினுடைய 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரியேஷன். திருத்துவம் ஒரே தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் 3 தனித்தனி ஆள் தத்துவங்கள், 3 நபர்கள் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அவர்கள் இணையாக இருக்கிறார்கள், இணையாக செயல்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம அதில் என்ன பார்க்க போறோம்னா சிருஷ்டிப்பில், அதாவது கிரியேஷனில் அவங்களுடைய ரோல் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வேத ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். நம்ம போன எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா ட்ரினிட்டியில நம்ம சில வசனம் பார்த்தோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவரேன்னு பார்த்தோம். அது நம்ம 1 தீமோத்தேயு 2:5 தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பார்த்தோம். உபாகமும் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை என்ன பார்த்தோம்? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதில் பயன்படுத்தியிருக்க அந்த எபிரேய வார்த்தை என்ன நம்ம பார்த்தோம்னா அது எஹார், ஒருவரேங்கிறதுக்கு எஹார் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே வார்த்தை எங்கே பயன்படுச்சு? இப்போ ஆதியாகமும் 2வது அதிகாரத்தில் மனுஷனை படைக்கும்போது என்ன போட்டிருக்கு? மனுஷனும் கணவனும் மனைவியும் இசைந்து இருப்பார்கள், ஒரு மாம்சமா இருப்பார்கள் போட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு இது ஆதியாகமம் 2:24 அதுலயே என்ன போட்டிருந்துச்சு? அப்போ அந்த எஹார் அப்படின்ற வார்த்தை போட்டிருந்துச்சு. அதாவது இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார். அப்ப அந்த ஒரே வார்த்தைக்கு என்னன்னா அர்த்தம். 2 பேர் ஒரு மனமாக அல்லது யூனிட்டியா இருக்கிறது. புரியுது? அப்போ உபாகமம் 6:4 அதைத்தான் சொல்லுது. உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர். இது நம்பர் அல்ல, ஒரு யூனிட்டி அதுதான் குறித்து சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம் போனதுல. இப்போ அந்த ஒரு மனசு பட்டு இப்போ ஒன்னா இருக்கிற அந்த தேவன், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியா இருக்கிற அந்த ஒரு தேவன், திரியேக தேவன் எப்படி சிருஷ்டிப்புல நமக்கு அவரு எல்லாருடைய பங்கும் அங்க இருந்திருக்கு. இல்ல நம்ம தனித்தனி வசனத்தை தனித்தனி இடத்துல பார்க்கும்பொழுது ஒருத்தவங்க கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அதை நம்ம ஒன்னா வச்சு பார்க்கும்பொழுது இது 3 பேர், அதாவது 3 ஆள் தத்துவங்களும் சேர்ந்து 3 வேறு நபர்களும் சேர்ந்து, அதாவது ஒரே தேவன் 3 நபரா இருக்கிற 3 பேரும் அவங்களுடைய கரத்தினால அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும் இந்த சிருஷ்டிப்புல. இப்ப ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நம்ம பைபிள் ஃபுல்லா படிக்கும்பொழுது தெரியும் திரியேக தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம விலாவரியா பார்க்க போறோம். முதல் வசனம் நம்ம ஐசையா 64:8 பார்த்துருவோமா பிரதர்? பிதாவுடைய கிரியேஷன், பிதாவுடைய இன்வால்மெண்ட் கிரியேஷன்ல எங்க இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஐசாயா 64:8 என்ன சொல்லிருக்குன்னா, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. அப்போ கிளியரா போட்டிருக்கு, அங்க பிதாவை குறிச்சு பேசுறாங்கன்னு. நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை அப்படின்னு கிளியரா போட்டிருக்கு. அப்போ ஹியூமனிட்டியோட, அதாவது ஹியூமன்ஸ் அங்க கிரியேட் பண்ணும்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அங்க வல்லமை தெரிஞ்சிருக்கு, கிரியேஷன்ல இன்வால்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம இதே பார்க்கும்போது குமாரனுடைய இன்வால்மெண்ட் பார்ப்போமா, என்ன சிருஷ்டிப்புல இருக்குன்னு. கொலோசையர் 1:16-17 என்ன போட்டிருக்குன்னா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நம்ம இதுல கிளியரா பார்க்கிறோம் குமாரனுடைய இன்வால்மெண்ட் இன் கிரியேஷன். அதாவது குமாரன் அவருடைய அந்த கிரியேஷன் தமிழ்ல சிருஷ்டிப்பு, அந்த சிருஷ்டிப்புல அவங்க என்ன அவங்களுடைய இன்வால்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பிதாவாகிய தேவனும் பார்த்துட்டோம், குமாரனும் பார்த்துட்டோம். இங்க நம்ம ஆவியானவரையும் பார்த்துடலாமா பிரதர்? இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். ஓகே. இப்போ ஒரு சிருஷ்டிப்பு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மெழுகுத்திரி இருக்கு. மெழுகுத்திரியை நம்ம கேண்டிலை லைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 குச்சி எடுத்து இப்படி உரசி அந்த அந்த மெழுகுத்திரியை நம்ம பத்த வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி சொல்ல முடியாது, ஒரு தீக்குச்சி 50% கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, ஒரு தீக்குச்சி 10%. அப்படி அல்ல, 3 ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணும். எதுக்கு? அந்த நெருப்பு உருவாகுது. அது போலதான் இங்க திருத்துவம். புரியுதா?
இவர் இந்த அளவுக்கு பண்ணார், இவர் இந்த அளவுக்கு பண்ணாருங்கிறது கிடையாது. பைபிள் சொல்றது ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியில் தேவன்கிற இடத்துக்கு அந்த இடத்துல எலோஹிம் தான் கொடுக்கப்பட்டது. எலோஹிம்ங்கிறது வந்துட்டு நமக்கு இன்னொரு நம்ம படிப்போம், அது ப்ளூரல் தான், ஒரு நபரை குறித்து சொல்றது. எல் அப்படின்னா அது காட், எல் ஷதாய் அப்படிங்கிறது. புரியுதா உனக்கு? ஐயம்னா ப்ளூரல். ஐயன் எங்கெங்க வருதோ அது எல்லாமே ப்ளூரல். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். அப்போ பிதாவை நீ சொல்லிட்ட வசனம், குமாரனை குறித்து வசனம் சொல்லிட்டார். இப்ப குமாரனை குறித்து சொல்லும் பொழுது குமாரன் என்னவா இருக்காரு? தேவனுடைய வார்த்தையாளராக இருக்காரு. ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனாக, அந்த வார்த்தை மாம்சமானதுன்னு 14வது வசனத்துல சொல்லுது. மாம்சமாக இயேசு கிறிஸ்து என்கிற பெயர்ல வந்துச்சு. அப்போ உலகம் உண்டாக கடவுது அப்படின்னு தேவன் சொல்லும் பொழுது எப்படி அவர் உருவாக்குறாரு? நம்முடைய வார்த்தையினால. அந்த வார்த்தை தான் திரியேகத்துவத்துல 2வது நபர்னு பைபிள் சொல்லுது. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர்ல இந்த பூமிக்கு வந்தார். புரியுதா? அப்போ he is also involved in creation. புரியுதா? இதை நம்ம பிரிக்க முடியும். புரியுதா? 50-50 இல்ல, அப்படிலாம் இல்ல. 3 பேர் ஈக்குவல் 100% அவங்க இருந்தாங்க. அதுக்கு தான் இப்ப நீ ஒரு வசனம் படிச்ச கொலோசியர் 1:16-17, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் நம்ம சொல்றோம். இப்ப நீ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம மனிதர்களை குறித்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆண்டவர் மனிதனை எப்படி உருவாக்கினார்னு பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? தன் கையினாலே மண்ணை எடுத்து உருவாக்கி பண்ணாரு. அப்போ இயேசுவானவர் வார்த்தை மாத்திரமல்ல, இயேசுவானவர் என்னவா இருக்கிறாரு? தேவனுடைய கரமா இருக்கிறாரு. ஐசாயா 53:1 படிச்சேன்னா உனக்கு தெரியும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எங்கள் மூலியமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும். இதே வசனத்தை தான் யோவான் 12:37-38 நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றது என்னன்னா, கர்த்தாவை எங்கள் மூலியமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய கரமா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கிரியேஷன்ல God was involved. புரியுதா உங்களுக்கு? God was involved. இப்போ பிதாவை குறித்து பார்த்துட்டோம், குமாரனை குறித்து பார்த்துட்டோம், மனிதர்கள் சிருஷ்டித்தது. அடுத்து ஆவியானவரை குறித்து பார்ப்போமா? யோபு 33:4 என்ன சொல்றது தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அப்போ பிதாவும் குமாரனும் உருவாக்கினார் கேள்வி வரக்கூடாது. கரெக்ட். பைபிள் படிக்கும் போது நமக்கு தெரியும் அது தவறு. அப்படி அல்ல, தேவன் உண்டாக்கினார். ஆனா இங்க பைபிள் யோபு 33:4 என்ன சொல்லுது? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? So God was involved. திரியேக தேவன் அங்கு இன்வால்வ் ஆயிருக்காரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் was involved in creation. பார்ட் பை பார்ட் கிடையாது, ஃபுல் இன்வால்வ்மென்ட். இப்ப மனிதர்களை உருவாக்கும் பொழுது பிதா உருவாக்குனாரா? ஆமா. குமாரன் ஆமா. ஆவியானவர் ஆமா. தனித்தனி அல்ல, they are one God. புரியுதா? ஒரு தெய்வத்துவத்திற்குள் 3 ஆள்தத்துவம், யாருமே பிரிக்க முடியாது. அதனால நம்ம படிச்சோம், தெய்வம் கோ-ஆபரேட்டா இருக்கிறாங்க, ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள், ஒரே மனமுடையவர்களா இருக்காரு, கோ ஃபெலோஷிப் உடையவர்களா இருக்காங்க, கோ ஈக்குவலா இருக்காங்க, கோ ஆல்மைட்டியா இருக்காங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதர்களை குறித்து பார்க்கும்பொழுது தெளிவா நமக்கு தெரியுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய இன்வால்வ்மென்ட் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம யூனிவர்ஸ், அதாச்சும் இந்த ஹெவன்ஸ் அண்ட் எர்த் நம்ம பார்த்தோம்ல ஜெனசிஸ் 1:1 அந்த வசனத்துல யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த சராசரங்களை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல அவருடைய இன்வால்வ்மெண்ட் என்னன்னு பார்ப்போமா? நம்ம இப்போ அதுக்கு சில வசனம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். முதல்ல எபிரேயர்ல ஆரம்பிக்குமா இல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:24 என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். அப்ப பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உருவாக்கினார் என்று அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது குமாரனை குறித்து பார்க்கும் பொழுது குமாரனும் உண்டாக்கினார் என்று நம்ம எதுல பார்க்கிறோம்? கொலோசியர் 1:17 படிக்கிறோமா? ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளும். எல்லாமே சகலமும் அவருக்காக உருவாக்கப்பட்டது.
அவரை கொண்டும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. So he is the creator. ஆமா. எபிரேயர் அடுத்தது என்ன வசனம் சொல்லுது? எபிரேயர் 1:4 என்ன போட்டிருக்குன்னா, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். So the whole universe is created by the word Jesus Christ. word இல்ல வார்த்தை கொண்டு தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகாயம் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது, சமுத்திரங்கள் உண்டாக கடவுது. அது வார்த்தை. அதனால அடுத்து யோவான் 1:3 என்ன போட்டிருக்குன்னா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷருக்கு. வார்த்தையானவரும் சிருஷ்டிப்புல கிரியேட்டடா இருக்கிறார், கிரியேஷனா இருக்கார். he created not sorry அவர் கிரியேஷன் அல்ல, he is a creator இருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யூனிவர்ஸை கிரியேட் பண்ணும்போது பிதாவை பார்த்தோம், குமாரனை பார்த்தோம். கடைசியா இந்த ஆவியானவர் வந்து இதுல இருக்க சங்கீதம் 104:30 என்ன போட்டிருக்குன்னா, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். 31வது வசனம் என்ன சொல்ற? கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளில் மகிழ்வார். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? 104:30 என்ன சொல்றது? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் அப்படின்னா இன்வால்வ்மெண்ட் அங்க இருக்கு. புரியுது? அப்ப பைபிள் இங்க தெளிவா சொல்லுது, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். உண்மைதான். ஆனா இந்த இடத்துல பாக்குறோம் பிதாவுடைய இன்வால்வ்மெண்ட்டை பாக்குறோம், குமாரனுடைய இன்வால்வ்மெண்ட்டை பாக்குறோம், ஆவியானவருடைய இன்வால்வ்மெண்ட் நம்ம பாக்குறோம். ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷனா பைபிள் நமக்கு அதை காமிக்குது. இது எல்லாமே பழைய ஏற்பாடுலயும் நம்ம பாக்குறோம். சோ தி ஹோல் ஆஃப் தி பைபிள்ல இருக்குது. ஆனா நம்மளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு அதை வெளிப்படுத்தின பொழுது நம்மளுடைய கண்கள் திறந்து நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ யூனிவர்ஸும் திரியேக தேவன் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் பிரபா? இப்போ ஏஞ்சல்ஸ் எப்படி ஏஞ்சல்ஸ் அப்போ ஹோஸ்ட் ஆஃப் தி ஹெவன் அவங்கலாம் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இப்போ நம்ம மனிதர்களை பார்த்தோம், எப்படி தேவன் சிருஷ்டிச்சாங்க, யூனிவர்ஸையும் பார்த்தோம். இப்போ ஏஞ்சல்ஸ் குறித்து நம்ம ஸ்பிரிட் பீயிங்ஸ் பார்த்தோம். இப்போ நெகேமியா 9:6 நீ பார்த்தனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்ளுகிறது. என்ன சொல்லுதுன்னா, நீர் வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர்னு சொல்லப்படுற. அப்ப சர்வ சேனைன்னு என்ன? ஹோஸ்ட் ஆஃப் தி ஹெவன். அவங்க தேவனை பணிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ God was involved. கரெக்ட். பழைய ஏற்பாடுல படிக்கும்போது நம்ம ஃபாதர் மாத்திரம் தான் இன்வால்வ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். இதுதான் இப்ப நெகேமியா 9:6 பார்த்தோம். குமாரனை குறித்து பார்க்கும், அதாவது வார்த்தையானவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எது சொல்லுது? இப்ப படிச்ச எல்லா வசனங்களும் கொலோசியர் 1:14 படிங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கொலோசியர் 1:14 என்ன போட்டிருக்குன்னா, அதேதான் நம்ம வந்து கொலோசியர் 1:14 அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். இப்ப இருந்து மெதுவா வாங்க, இதெல்லாம் ஏஞ்சல்ஸை குறித்து சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் ஏஞ்சல்ஸ் உடைய பார்ட். என்னென்ன? சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்ட. ஏஞ்சலிக் பீயிங்ஸையும் சிருஷ்டித்தது யாரு? வார்த்தையானவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுது உங்களுக்கு? அடுத்தது யாரு? ஆவியானவர். சங்கீதம் 33:6 இல்லையா? இங்க என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. இங்க சுவாசம்னு தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எபிரேய பாஷையில பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சொல்லுவாங்க? ரூக். இப்ப சுவாசத்தினாலேன்னு தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எபிரேய பாஷையில பாத்தீங்கன்னா ரூக் ஸ்பிரிட் தான். ஆமா, ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல உங்களுடைய ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையான அதனுடைய அர்த்தம் ஆவிதான். சுவாசம் எடுத்துக்கிட்டாலும் ஆவிதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாரு? பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் கொண்டு தன் சுவாசத்தை ஜீவனை விட்டார்னு சொல்றாங்க. அப்போ சுவாசம் ஆவி இட் இஸ் ஆல் தி சேம் தான். புரியுது? அப்போ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா,
கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. என்ன அர்த்தம்? The Holy Spirit was involved in the creation of angels. அப்போ திருத்துவத்தை நம்ம இங்க பார்க்கணும். தனித்தனியா பார்த்துட்டோம். நம்ம 3 பார்ட் ஆஃப் கிரியேஷன்லயும் எப்படி திரியேக தேவனுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு என்னென்ன பார்த்தோம்? ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தோம். ஹெவன்ஸ் அண்ட் எர்த் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தோம். ஆண்ட சகாசனம். அப்புறம் ஹோஸ்ட் ஆஃப் தேவன் வானங்களின் சேனைகளை கிரியேட் பண்ணும்போதும் எப்படி திரியேக தேவனுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். வேற ரெவல்யூஷன் 4:11 வெளிப்படுத்தல் 4:11 நம்ம இப்ப பாக்குறோம். என்னன்னா கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரரா இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்ப நம்ம பார்க்கும்போது எல்லாரும் தொழுதும் கொள்ளுகிறாங்க. 5வது அதிகாரத்துல பார்க்கும்போது வானசேனைகள் எல்லாரும் தொழுது கொள்றாங்க அவங்கள. அப்ப நமக்கு தெரியுதா கிரியேஷனை ஃபுல்லா கிரியேட் பண்ணதுல தேவனுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குங்கிறது. இங்க என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரராக நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்ற சிங்குலரா தெரிகிற மாதிரி இங்க இருக்கும். ஆனா இப்ப ஹோல் ஆஃப் த பைபிள நம்ம படிக்கும்போது தெரியும் இதா குமாரன் பரிசுத்த ஆவியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிறத பாக்குறோம். இதுதான் திருத்தம். அதாவது ஒரு தெய்வனுக்குள் டிவைன் பீயிங்குள் தனித்தனி 3 தனி வித்தியஸ்தர்கள் இணை இருக்காங்க, இணை சமமாக இருக்கிறார்கள், இணை நித்தியமாக இருக்கிறார்கள், இணை வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கோ ஆல்மைட்டி, கோஆபரேட்டர், அதாவது இணையாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. கோ ஃபெலோஷிப், இணையான ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பார்க்கிறோம். இதுதான் திருத்துவம். பார்க்கிறோம்.